டிஎம்கேல ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆபாச பேச்சாளர் ஒருத்தர் இருக்காரு. இதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா யார் வரணும்? சிவாஜி கிருஷ்ணமூர்த்தினா சாட்டை துறைமுருகன் சொல்றேன். கண்டிப்பா ஆபாச பேச்சாளர்னாலே அவரோட சமீபத்திய செயல்பாடுகள் வந்து ரொம்ப தரைக்குறவாகும். ஒரு யாருக்கும் ஒரு என்ன சொல்றது, எதுலையுமே ஒரு ரொம்ப ஒரு ஒரு வல்கரட்டியாவும் இருக்கிற மாதிரி இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் சீமானவர்கள் வந்து அவரை கண்டிக்க மாட்டாரா? இல்ல, இப்ப சாட்டை துறைமுருகன் பாத்தீங்களா, கிட்டத்தட்ட ஏற்கனவே வந்து சீமான் வந்து ஒரு 2 தடவை ஏதோ வந்து அவர் கட்சி விட்டு நீக்கிட்டாரு. கட்சி விட்டு நீக்கினாரு. அப்புறம் திருப்பி கொஞ்ச நாள் சேர்த்து திருப்பி அவர் உள்ள அழைச்சிக்கிட்டாரு. அது பொதுவாவே நாம் தமிழர்ல நீக்கிட்டா அதுக்கப்புறம் திருப்பி எல்லாம் கூட மாட்டாரு. யாரு போனது போனாதான் அப்படின்ற யாரையும் உள்ள இது பண்ண மாட்டாரு. ஆனா சாட்டை துறைமுருகன் கேஸ்ல மட்டும் அவர் ஏன் அவ்வளவு ஒரு அக்கறையா இருக்காரு, அவரை வந்து ரொம்ப கூடவே வச்சிருக்காருன்றது ஒரு மர்மமான விஷயமா தான் இருக்கு. அது என்ன அவங்களுக்குள்ள என்ன ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பாண்டிங் இருக்கு அப்படின்றது அது தெரியல. சோ அது வந்து சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு. மிகப்பெரிய அட்வான்டேஜா இருக்கு. அந்த கட்சியா நிறைய ஒரு பொடா சட்டம் அது அந்த இதுல எல்லாம் கூட அவர் 1 year எல்லாம் கூட இருந்தாரு, உள்ள எல்லாம் இருந்தாரு. அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவரோட சமீப காலத்து அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப எல்லை மீறுது. அதுவும் பாத்தீங்கன்னா பர்டிகுலர்லி வந்து தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களோட அவங்கள தாக்கி பேசுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப வந்து சாட்டை முருகனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியும். நானும் சொல்லுவாங்க அது ஏதோ அசைன்மெண்ட் கொடுத்த அது வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட்டுக்குள்ள சீமான் அவர்களும் சாட்டை துறைமுருகன் அவர்களும் இருக்காங்க. ஏன்னா இப்போ ஒரு சிம்பிளா நான் சொல்றேனே, சீமான் அவர்களோட நாம் தமிழர் கட்சி வந்து ப்ராப்பரா ரொம்ப சீரியஸா எதிர்த்துக்கிட்டு இருந்தது வந்து திமுகவை. கடுமையான எதிர்ப்பை எதிர்த்து விஜய் அவர்கள் வரும் வரையில. இப்ப விஜய் அவர்கள் வரும்போது முதலில் அவரை ஆதரித்தது, வரவேற்றது, ரொம்ப வரவேற்று கொண்டாடியது சீமான் அவர்கள். அப்ப திடீர்னு வந்து ஒரு சூழ்நிலையில சிஎம்ஐயும் டெப்டி சிஎம் அவர்களையும் சாட்டை துறைமுருகனும் சீமான் அவர்களும் போய் அவங்க வீட்டுல சந்தித்துட்டு வந்த பிறகு தாவேகாவோட எதிர்ப்பு மனநிலைங்கிறது ரொம்ப உச்சத்துல இருக்கு. சம்பந்தமே இல்லை. நீங்க அதாவது உங்களுக்கு ஒரு ஐடியாலஜில பிரச்சனை இருக்கு, ஓகே. அவங்களோட கொள்கையில உங்களுக்கு ஏதோ இது இருக்கு, ஓகே. அவங்களோட செயல்பாடுல உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஓகே. அது அவர்களுடைய கட்சி, உங்க கட்சி இல்ல. நீங்க அதுல ஒரு கருத்து சொல்றதோ அதுக்காகவே அவங்கள முழுக்க எதுக்குறதோ வந்து ஒரு சரியான அரசியலே கிடையாது. ஒன்னாவது. 2வது, திமுகவை நீங்க எதுக்குறீங்க, அதே திமுகவை தான் அவர் எதுக்குறாரு. அப்போ உங்களோட சப்போர்ட் வந்து அவருக்கு தான் இருக்கணுமே ஒழிய, இல்ல அவர் சப்போர்ட் உங்களுக்கு தான் இருக்கணுமே ஒழிய, எதுக்குற திமுக விட்டுட்டு திமுக எதுக்குறவரப்ப நீங்க எதிர்த்தினாலும் அங்க எங்கேயோ ஒரு அசைன்மெண்ட் உங்களுக்குள்ள வந்திருக்குது. அப்ப அந்த அசைன்மெண்ட்டை செயல்படுத்துறதுக்கு இந்த மாதிரி சாட்டை துறைமுருகன் மாதிரி ஆட்களை ஏவி விட்டு எதுக்கெடுத்தாலும் விமர்சனங்கள், எதுக்கெடுத்தாலும் அதை வந்து ரொம்ப கொச்சையான விஷயங்களை அதை பேசுறது, அவரோட வலையொலியில வந்து அதை பதிவு பண்ணி போடுறது அப்படிங்கிறது சாட்டை துறைமுருகனோட செயல்பாடு சமீப காலமா ரொம்ப எல்லை மீறுது. அதோட விளைவுதான் இப்போ லேட்டஸ்டா நடந்த ஒரு மீட்டிங்ல வந்து அந்த தமிழக தேனி மீட்டிங் தொண்டர்கள் வந்து அவரை வந்து சூழ்ந்து அவரை வந்து ஒரு வார்னிங் கொடுத்தது, இல்ல அவரை எச்சரிச்சதுங்கிற விஷயம் வந்து அது நடந்தது. இதை சாட்டை துறைமுருகன் வந்து குறைத்துக் கொள்வது அவருக்கு நல்லது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், நீங்க வந்து ஏற்கனவே இத்தனை 15-16 ஆண்டு காலம் நீங்க கட்சி ஆரம்பிச்சாலும் இன்னும் உங்களோட வளர்ச்சிங்கிறது ரொம்ப 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 ஸ்லோ. அப்போ இது மாதிரி ஒரு புதிய வரவு, மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு பெற்ற ஒரு கட்சி, இல்ல ஒரு பெரும் இளைஞர் கூட்டத்தை கையில வச்சிருக்கிற ஒரு கட்சியை வந்து நீங்க பேசும்போது, இல்ல அந்த தலைவரை பத்தி பேசும்போது ஒரு நிதானமா, ஒரு கௌரவமா, இல்ல உங்களை எதிர்ப்பை தெரிவிக்கிறது கூட ஒரு வழிமுறைகள் இருக்கு. ஒரு கண்ணியமா நீங்க தெரிவிக்கலாம். அதை தாண்டி நீங்க போனீங்கன்னா இதோட விளைவு வந்து இன்னும் போக போக சாட்டை துறைமுருகனுக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கும். அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். சீமானவர்களும் அவருக்கு புரிய வச்சுக்கணும். உங்க அசைன்மெண்ட்டை நீங்க செயல்படுத்துங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு அசைன்மெண்ட் இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இருக்கலாம், அதை நீங்க செயல்படுத்துங்க. ஆனா அதை செயல்படுத்துற விதம் வந்து நாகரிகமாகவும் கண்ணியமாகவும் இருந்தா மட்டும்தான் நீங்க தப்பிக்க முடியும். இல்லைன்னா இந்த அரசியல் வாழ்க்கைக்கு அது பங்கமா போய் முடியும். ஓகே.